ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா மடியில தலை வச்சு படுத்திருந்தாங்க, அப்பவும் வஹி வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்து மேல அமர்ந்திருந்தாங்க, அப்பவும் வஹி வந்துச்சு. இப்படி எப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வர்றாங்களோ அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நிலையில இருந்தாலும் அப்பலாம் அவ்வப்போது எல்லா நேரங்கள்லயும் வஹி வந்துருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் முன்னாடி வாங்க, எல்லாம் பின்னாடி எல்லாம் நிக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தா அந்த நேரத்துல வஹி வருகிற பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டு வாசல்ல நின்று பெருமானாருக்கு சலாம் சொல்லுவாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்க, நான் உள்ள வரலாமா என்று அனுமதி கேட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே வருவார்கள் என்று ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வர்றதுக்கு எங்கேயுமே யாருக்குமே உத்தரவு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்குள்ள வருகிற பொழுது அவங்கள்ட்ட அனுமதி கேளுங்கன்னு அனுமதி பெற்றுத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள் என்றால் அந்த ஃபாத்திமா நாயகி எவ்வளவு மாண்பிற்குரியவர். அவங்களுக்கு கண்ணியத்தில் கொடுத்திருக்காங்க. நான் பெரிய மலக்கு, நான் குர்ஆனை கொண்டு வரேன், நான் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவன். நிறைய பேர் அப்படித்தானே அடி பண்ணுவதும் அஞ்சுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஸ்டிக்கரை ஓட்டிட்ட உடனே அவன் தான் பெரிய முஸ்லீம், அவன் தான் பெரிய முஸ்லீம் மாதிரி நினைச்சிடறான் இல்லையா? மற்றவங்க எல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பணிவை பாருங்க. நான் நேரடியா அல்லாஹ்விடத்துல போறவன் தான், நான் நேரடியா ரசூலோடு தொடர்புள்ளவன் தான், யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு குர்ஆனை நான் கொண்டு வரவன் தான். அந்த வஹியை சுமந்து வருவது என்று சாதாரணமானது அல்ல. ஒட்டகத்துக்கு மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கும் போது வஹி வருது, கால்கள் அப்படியே வளைதான், அதனுடைய ஆற்றலை தாங்க முடியாம. அப்ப அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும் அந்த வஹியினுடைய ஆற்றல். இதை சுமந்து வர்றாங்கன்னா அந்த மலக்கால எப்படி படைத்திருப்பான், எவ்வளவு வலுவானவர்களா படைத்திருப்பான். அவ்வளவு வலு பெற்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமை கொள்ளாம அஹ்லு பைத்தை கண்ணியப்படுத்துகிறார்கள் என்றால் நாம் எல்லாம் ஏமாத்துறோம். அதனால அஹ்லு பைத்துக்களை நேசிப்பதுதான் மிகவும் கட்டாய அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபதலப்பா ஆதம் மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி, சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டார்கள். பல ஆண்டு காலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல. அப்ப அவங்களுடைய அந்த குற்றத்தை அல்லாஹ் மன்னிக்கல. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு தகவல் சொல்றாங்க. ஆதம் நபியே, சொர்க்கத்தினுடைய வாசல்ல நீங்க ஒரு காட்சியை பார்த்தீங்க இல்லையா? அதை பார்த்து அந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க அல்லாஹ்விடத்துல நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை ஏற்பான் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப சொர்க்கத்தினுடைய வாசல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரும் எழுதப்பட்டிருந்தது. அஹ்லு பைத்துக்களாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா நாயகி, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுடைய பெயர்களும் எழுதப்பட்டிருந்தது என்று கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்களாம், ஃபாத்திமா நாயகி பேர் சொல்லுங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பேர் சொல்லுங்க, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு பேர் சொல்லுங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேர் சொல்லுங்க. இவங்களுடைய பெயரெல்லாம் சொல்லி பெருமானாரனுடைய பெயரையும் சொல்லி நீங்க அல்லாஹ்விடத்துல தௌபா கேளுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா கேட்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவை அங்கீகரிச்சுட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றான், யா ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, லவ் சஅல்தனி ஃபீ ஜமீஇ துர்ரியத்திக, ஃபாத்திமா நாயகி, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய பேரெல்லாம் சொல்லி நீங்க தௌபா கேட்டிருக்கிறீங்களே, உங்க ஒருத்தருக்காக நீங்க இப்ப தௌபா கேட்டீங்க. லவ் சஅல்தனி ஃபீ ஜமீஇ துர்ரியத்திக, உங்களுடைய மொத்த சந்ததிக்காகவும் இந்த பெயர்களை சொல்லி நீங்க கேட்டிருந்தா லகஃபர்து, நான் மன்னிச்சிருப்பேன். மொத்த சந்ததினை மனுஷ உலகமே, மொத்த மனித இனத்துக்கே நீங்க மன்னிப்பு கேட்டிருந்தா, இந்த பெயர்களை சொல்லி நீங்க கேட்டிருந்தா லகஃபர்து, நான் அவர்களை மன்னித்திருப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். என்றால் அஹ்லு பைத்துக்களினுடைய மாண்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் நடத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் நடத்துறாங்க. கல்யாணம் நடத்துகிற பொழுது சொர்க்கத்திலேயே ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஃபாத்திமா நாயகிக்கும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தை வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலுக்குகிறார்கள். அந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாம் கீழே உதிர்கிறது. அந்த இலைகள்ல இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலை அப்படின்னு அதுல எழுதப்பட்டிருக்கிறது.
அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட கேட்கறாங்க, இந்த இலையில எல்லாம் இத்துக்கும் என்னன்னார் நரக விடுதலில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த இலை எதுக்கு எழுதப்பட்டிருக்கு, இந்த இலை யாருக்கு? இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், இந்த இலையை பெற்றவர் நரகத்திற்கு போக மாட்டார், இது நரக விடுதலைக்கான காப்பு சீட்டு மாதிரி. யார் யார் யாரெல்லாம் இந்த அலி நாயகத்தையும் பாத்திமா நாயகம் அவர்களுடைய பிள்ளைகளையும் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த இலை கொடுக்கப்படும், அவர்கள் நரகத்திற்கு போக மாட்டார்கள் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மாண்பு என்ன என்பது நமக்கு புரியுது. அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் அஹ்ல பைத்துக்களை நேசித்து வாழ்வது என்பது ஒரு வருடம் இபாதத் செய்வதற்கு சமம். நாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருக்கும் மல்யுத்தம் நடக்கும். சல்லல்லாஹு ஒரு போட்டி மாதிரி, நம்ம பிள்ளைகள் வச்சு நடப்போம்ல, ஒரு சண்டை மாதிரி ரெண்டு பேரையும் யார் ஜெயிக்கிறான் மாதிரி பாக்குற மாதிரி, அப்படி ரெண்டு பேருக்கு மத்தியில ஏற்படுத்திட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ அப்படி பிடிப்பா இப்படி பிடிப்பான்னு சொல்றாங்க. ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு பெரியவர். இதை பார்த்த பாத்திமா நாயகி கேட்கறாங்க, நாயகமே ரெண்டு பிள்ளைகளுக்கும் யுத்தம் நடக்குது, சண்டை மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்கிறீங்க, சின்ன பிள்ளைகள்ல நீங்க இப்படி செய்ய அப்படி செய்ய சொல்லி கொடுக்கணும், நீங்க என்ன மூத்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது பாத்திமா நாய்க்கு பெருமானா சல்லல்லாஹு பதில் சொல்றாங்க, பாத்திமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு தான் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஜிப்ரீல் சொல்லி கொடுத்துருக்கிறார், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஜிப்ரீல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஜிப்ரீல் அலைஹி மலக்குகளோடு ரொம்ப தொடர்பு கொள்ளக்கூடிய மக்கள் தான் இந்த பெருமக்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். மழை பெய்யறதுனால கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு செய்தி சொல்றேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்ல பைத்துக்களை நேசிக்கிறது எவ்வளவு அவசியம், ஏதோ ஒரு பயானாக ஒரு சாதாரண செய்தியா நம்ம கேட்டக்கூடாது. வந்து ஈமான், இந்த விஷயங்களை வைத்து நாம உள்ளத்துல ஆழமா பதிக்கிற பொழுது அது நிச்சயம் நமக்கு பலன் தரும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு இது, கூர்ந்து கவனிங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ் என் வீட்டுல உங்களுக்கு விருந்து வச்சிருக்கிறேன், நீங்க விருந்து வந்து தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு எந்திரிச்சாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க.